இதுதான் நம்மளுடைய சூப்பர் மார்க்கெட்டு தேவையான திங்ஸ்லாம் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பேன் மருந்து தான். இது 20 ருபீஸ் தான். பர்பிள் கலரில் இருக்குது, சின்ன சின்னதாகும். அதை எண்ணெயில் தேய்ச்சி கலந்து ஹேரில் அப்ளை பண்ணோம்னா பெயின் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. தெரில என்னென்ன. சரி மளிகை ஜாமான் வாங்கினோம், வாங்கிட்டு பேக் பண்ணிக்கிட்டு கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ ஏதோ ஒரு ஸ்மெல் வந்துச்சு. என்னடா ஒரு ஸ்மெல் வருதே அப்படின்னு சொல்லி பார்த்தா பக்கத்துலேயே கருவாடு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 100 கருவாடு 45, 25 அப்படி தான் இந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. நெத்திலி எல்லா கருவாடுமே இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் ஊர் சைடு வந்து கிராமத்தில் ரேட்டு கம்மி தானே. காய்கறிலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. உசிலம்பட்டிலேருந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாமே பார்க்கவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அப்படியே கத்திரிக்காய் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் சொன்னேன்ல, கத்திரிக்காய், வெண்டைக்காய், சீனியர்க்காய் இந்த காய் தான் வந்து மேக்ஸிமம் வச்சுருப்பாங்க. போய் காய்கறி வாங்கினோம். ரொம்ப வெயில் அதிகமாக இருந்துச்சு. என் பையன் பார்த்திங்களா பயில்வான் இலையை தூக்கிட்டாரான். அதான் ஒரு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கான். சரி வெயிலாக இருக்கேன்னு சொல்லிட்டு இவர் சோடா கேட்டார். சோடா அங்கே இருக்காது இல்லையா, குண்டு சோடாவே இல்லையா ஊர் சைடு. சரின்னு சர்பத்து வாங்கலான்னு சொல்லி வாங்கினேன். எல்லோ கலர் வாங்க சொன்னேன், இவர் வந்து ரெட் கலர் வாங்கிட்டார். ஆனால் இதே நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வெயிலுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அதை வாங்கி சர்பத்து வாங்கி குடிக்கலான்னு சொல்லிட்டு ரெட் கலர் சர்பத்து வாங்கி அந்த அக்கா வந்துட்டு பேசிக்கிட்டே கொடுத்தாங்க. நல்லா டேஸ்ட்டு கூட நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் ஐஸ் ரொம்பவும் கேட்கல. இதெல்லாம் பார்த்திங்கன்னா திருவிழாவுக்கு வந்துட்டு வேலைகள் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய்.